வணக்கம். தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு உங்கள் நலம் விரும்பி ஜோதிடர் கண்டியூரிலிருந்து வள்ளுவர் ஜெய சுவாமிநாதன். இன்றைய பதிவாக கும்பராசிக்கு இந்த 2019ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கின்ற நற்பலன்கள் தீய பலன்களை பொதுவாக பார்ப்போம். பொதுவாக இந்த கும்பராசி அப்படிங்கிறது பொதுவாக அந்த கும்பமுனின்னு சொல்லுவாங்க. அகஸ்திய மாமுனியை கூடிய ஒரு ராசி. அப்போ நல்ல ஒரு தன்மை, மன தைரியம் படைத்த ராசி, எதையும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை படைத்த ராசி, சிறு சிறு மன உளைச்சல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு ராசியும் கூட. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கும்பராசியை பொறுத்தவரையில் நேர காலங்கள் ஒரு சிறப்பான நேரமாகவே இருக்கின்றது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் வருமானங்கள் பெருகும் அப்படிங்கிறாரு. குடும்பத்துல சுபகாரியங்களை செய்ய சொல்றார். 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலே குடும்பத்துல நல்ல செலவுகள் ஏதாவது செய்யுங்க. இடம் வாங்கலாம், வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுப செலவுகள். 2வது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய கல்வி நிலைகள் வளர்ந்துடும். படிக்கிற குழந்தைகளுடைய படிப்பு சூப்பரா இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா படிச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். மேல்நிலை படிக்க தொடங்கக்கூடிய நபர்களுக்கு உயர்நிலை கல்விகள் சிறப்பாக படித்து உயரக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டாக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சகோதர ஸ்தானம். அந்த சகோதர ஸ்தானத்துக்கு இன்னைக்கு இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சிறு சிறு தடுமாற்றங்கள் உருவாகும். மூத்தவருக்கு பாதகங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதான் மண், மனை, பூமி, வாகனம். இப்போ இந்த ரிஷபராசியை தற்காலம் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் இந்த நேரத்துல மண்ணும் மனையில் சுப செலவுகள் செய்யலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அதே மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியங்கள் வளம் பெறக்கூடிய ஒரு நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ சுப செலவுகள் செய்யணும். முதலே சொன்னாலே 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குடும்பத்துல சுப விரயத்தை பண்ண சொல்றாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மண்ணும் மனை, ஆடு மாடு, வண்டி, வாகனம், விவசாயம், தாயார், இதெல்லாமே நல்லா வைக்கணுங்கிறாரு. அப்ப இருக்கிற காசை கொண்டு போயிட்டு அதுல முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு இடத்த வாங்குறது, இந்த மாதிரி பூமி சார்ந்ததுல முதலீடுகள் போடும்போது அது மேன்மையாக உள்ளது. ஆனா இந்த கும்பராசியில் இருக்கிறவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் கொஞ்சம் மந்திவமாக இருக்கும். கும்பராசி கும்ப லக்னமாக இருந்ததுன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். அவங்களுடைய புத்தி நிலையை மாற்றும், மனநிலையை மாற்றும். சில தேவையில்லாத சிறு சிறு வாக்குவாதங்கள், சில சம்பந்தம் இல்லாத சந்தேக எண்ணங்கள், இந்த மன குழப்பங்களை கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையை நிம்மதியில கெடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த குழந்தை செல்வங்கள், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கொஞ்சம் கால தாமதமாகும். கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள் மிக மிக கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏன்னா பொதுவாக பெண்களாக இருந்தால் இந்த மந்த்லி ப்ராப்ளம், மென்சஸ் டயத்தில் பிரச்சனைகள், வயிறு சார்ந்த கோளாறுகளை கொடுக்கணுங்கிற ஒரு நேர காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்களாக இருந்தால் அந்த கணவன் மனைவி உறவுகளில் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நிலை, இருக்கின்ற குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுத்து மருத்துவ செலவு பண்ணணுங்கிற பொதுவாக இந்த கும்பராசியில பிறந்த நபர்களுக்கு ஒரு வருடாச்சு குழந்தைகளுக்காக ஒரு பெரும் செலவு பண்ணணும், குழந்தைகளால நான் சங்கடத்தை அனுபவிச்சேன், சந்தோஷத்தை குறைபடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு நிலை உண்டாகும். அது இப்போ 1 வருஷம் ஆயிடுச்ச நேரம் இன்னும் 1.5 வருஷத்துக்கு இருக்குது. ஆகையால் இந்த 1.5 வருஷத்துக்கு குழந்தைகளால சில அசிங்கம், அவமானம், போராட்டம், நிம்மதி குறைவு உண்டாகும். ஆகையால் கொஞ்சம் எச்சரிக்கையாக குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இதனால் வரையில் ராகு பகவான் இருந்து வந்தார். அப்போ அந்த மனக்குழப்பங்கள், ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையே இல்லாத எதையாவது நினைச்சு குழம்பிக்கிறது, மனசு போட்டு குழப்பிக்கிறது, உடலை கெடுத்துக்கிறது, நிம்மதியை கெடுத்துக்கிறது, இப்படி உள்ள ஒரு நேர காலகட்டங்கள் இந்த 6 வருஷம். ஏன்னா 6ஆம் இடங்கிறது தைரியம். அப்போ அந்த தைரியத்தையே இழந்து நின்ற நேரம் 1 வருஷம் 4 மாசம் ஆயிடுச்சு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அது இந்த பிப்ரவரி 13ஆம் தேதியோட அந்த ராகு பகவான் மாறிடுவாரு. ஆகையால் அதுக்கப்புறம் மனசளவில் ஒரு தைரியத்தை கொடுக்கும், உடல் அளவில் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். முதலே சொன்னதான் குழந்தைகளை மிக மிக கவனம். ஏன்னா சனி பார்வை ஒன்று இருக்கு. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து அந்த இடத்துக்கு ராகு பகவான் வந்துடுவார். ஆகையால் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கவனம் தேவை. 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். உங்களுடைய ஜாதகத்தால் திருமண பாதகங்கள் என்பது கிடையாது. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். பாவ கிரகங்கள் கிடையாது. ஆகையால் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தாராளமாக திருமணம் செய்யலாம். எனக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் திருமணம் தடைப்பட்ட நபர்களுக்கு இதற்கு மேல் திருமண வாழ்க்கை அமையும். கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல்கள், போராட்டங்கள் என்பது இல்லாமல் இந்த 2019ஆம் ஆண்டு கணவன் மனைவி 2 பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பத்துல ஒரு புதிதாக ஒரு சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகும். புதுசா ஒரு புது சந்தோஷம் உருவாகணும். அதனால கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும், ஃபைனான்ஸ் நல்லா இருக்கும். ஆனா
இந்த வேலையில மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிறது. உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ 10ல் குரு செய்கிற வேலையில பிரச்சனைகளை கொடுக்கணும், பதவியை பறி கொடுக்கணும், இல்லை முன்னேற்றத்தை தடை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆகையால் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்க, பிரைவேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலையில மிக மிக கவனமாக இருக்கணும். இல்லைனாக்க தொழில சில குழப்பங்கள் இழப்புகள் வரும். ஆகையால் வருமானம் ஆன முன்னேற்றத்தில் வரும், இருந்தாலும் ஒரு மாசம் வேலை இல்லை, ஒரு மாசம் தடைப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்களை கொடுக்கும். நான் நேற்று வரும் 10,000 ரூபாய் சம்பளம், இப்போ 7,000 தான் கிடைக்குது, இந்த மாதிரி ஏதாவது அந்த தொழில சில முடக்கங்கள் தடங்கல்களை கொடுப்பார். ஆகையால் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க மற்றபடி பாதகங்கள்ங்கிறது கிடையாது. அதனால தாய் தந்தையர்களுக்கும் ஒன்றும் பாதகங்கள்ங்கிறது ஒன்றும் பெரிய ரீதியில கிடையாது. ஆகையால் இந்த 2019 ஆண்டை பொறுத்தவரையில் உங்களுடைய ஜாதகத்தின் விதிப்படி மிக சிறப்பான ஒரு ஆண்டு. முதலே சொல்லதான், உங்களுடைய புத்தி, குழந்தைகள், இது ரெண்டை மட்டும் மிக கவனமாக பொறுமையா நிதானமா யோசிச்சு டீல் பண்ணீங்கன்னா கெட்டது விலகி சகல விதமான ஐஸ்வர்யங்களோடும் பேர் புகழ் மதிப்பு மரியாதைகளோடும் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ எல்லாம் இல்லை இறைவனை